பாம்பன் மீனவர்கள் 62 நாள் தடைக்காலம் முடிஞ்சு நேற்று போயிட்டு இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒவ்வொரு போட்டுக்கு வந்து 2 லட்சம் முதல் 3 லட்சம் வரை செலவழித்து போயிட்டு வந்திருக்காங்க. போன போட்டுகள் வந்து தொழில் பரவாயில்ல, விலைவாசிகளும் பரவாயில்ல. ஒரு சில போட்டுகள் வந்து கொஞ்சம் எப்பவுமே நடக்கிறது தான், அது நஷ்டத்தை சந்தித்து தான் வந்திருக்காங்க. விலைவாசினால் வந்து கொஞ்சம் போட்டு உரிமையாளர் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்காங்க. வஞ்சரம் வந்து சீலான்னு சொல்லுவாங்க, அது 800 ரூபா போகுது. எல்லா மீனுமே எதிர்பார்த்த மீன் ரேட்டை விட கொஞ்சம் கூட போகுது. வழக்கமாக வந்து மீன் அதிகமாக வரும்போது விலைவாசிகள் கம்மியாக போகும். இந்த வருஷம் அப்படி இல்லை, நல்ல விலை போகுது எல்லா மீனுமே. பாம்பன் தெற்கு கடற்கரையிலேருந்து பேசுகிறோம். 62 நாள் தடை காலம் முடிஞ்சு நேற்று மீனவர்கள் கடலுக்கு போனாங்க. ஒரு போட்டு கல் போது குறைஞ்சபட்சம் 2 லட்ச ரூபா செலவாகும். கடலுக்கு போயிட்டு இன்றைக்கி தான் போட்டு கரையை வந்துச்சு. மீனவர்களுக்கு நல்ல பாடு, மீனவர்களும் நல்லா மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காப்புல. அதிகபட்சமாக காரல் மீன், கிளாத்தி மீன், சீலா மீன் வந்திருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் 62 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க பாம்பனில். ஆனால் சீலா மீன் வந்துட்டு 1000 ரூபா போச்சுன்னா பெருசு. சின்ன சீலா வந்து 350 ரூபா போகுது. மாவுளை வந்து 300 ரூபா போகுது. அப்புறம் வந்துட்டு விலை மீன் 200 ரூபா போகுது. நார்மலாக போன வருஷத்தில் காட்டிலும் இந்த வருஷம் கொஞ்சம் விலை கொஞ்சம் கம்மியாக தானே போகுது. இன்றைக்கி வந்த மீன்களை பார்த்திங்கன்னா காரல் மீன் அதிகமாக வந்திருக்கு. சுவாப்பறை, பார்முட்டான், விலை மீன் வகைகள் அதிகமாக வந்திருக்கு. பாறை மீன் வந்திருக்கு. குறைஞ்சபட்சம் ஒரு போட்டு கல் போய் செலவு பண்ணுறது 2 லட்ச ரூபாய்க்கு கிட்ட செலவு பண்ணுவோம் அப்படின்னே.